கோவை மாவட்டம் ஈச்சனாரி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட நண்பரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து சாக்குப்பையில் கட்டி மேம்பால மழைநீர் வடிகாலில் வீசிய நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கொலைக்கான திடுக்கிடும் காரணம் என்ன? கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான பாலுசாமி. இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு பரமேஸ்வரி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். கோவை மதுக்கரை சீரநாயக்கன் பாளையத்தில் மனைவியுடன் வசித்து வந்த பாலுசாமி ஈச்சனாரி அருகே வாடகை வாகனம் ஓட்டி வருமானம் ஈட்டி வந்தார். இந்நிலையில் பாலுசாமி கடந்த 11ஆம் தேதி இரவு வாடகைக்கு செல்வதாக மனைவி பரமேஸ்வரிக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார். ஆனால் மறுநாள் காலை அவர் வரவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் பயந்து போன பரமேஸ்வரி 14ஆம் தேதி மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த மதுக்கரை போலீசார் மாயமான பாலுசாமியை கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பாலுசாமியின் செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் கடைசியாக மகாலிங்கம் என்பவருடன் பேசியது தெரிய வந்தது. மகாலிங்கத்தின் செல்போன் எண்ணை வைத்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு சென்று பிடித்தனர். அவரை கோவை அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பாலுசாமியை கொலை செய்து ஈச்சனாரி அருகே உள்ள மேம்பால மழைநீர் வடிகாலில் உடலை வீசிச் சென்றதாக மகாலிங்கம் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து மதுக்கரை மற்றும் சுந்தராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது சாக்குப்பையில் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் பாலுசாமியின் உடல் இருந்தது தெரிய வந்தது. உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகாலிங்கத்திடம் தொடர்ந்து விசாரித்த போது கொலைக்கான திடுக்கிடும் காரணங்கள் தெரிய வந்தது. மகாலிங்கமும் உயிரிழந்த பாலுசாமியும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். மகாலிங்கம் பெண் ஒருவருடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே பெண்ணிடம் பாலுசாமியும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இதனால் பாலுசாமி மீது மகாலிங்கத்திற்கு கடும் ஆத்திரம் இருந்து வந்துள்ளது. மேலும் பாலுசாமியிடம் மகாலிங்கம் 20,000 ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தார். அந்த பணத்தை நீண்ட நாட்களாக கொடுக்காமல் இருந்து வந்த நிலையில் பாலுசாமி பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்து வந்துள்ளார். இதனால் அவரை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்த மகாலிங்கம் கடந்த 11ஆம் தேதி பாலுசாமியை மது அருந்த வருமாறு அழைத்துள்ளார். மகாலிங்கம் வீட்டில் இருவரும் மது அருந்திய பிறகு போதையில் இருந்த பாலுசாமி மகாலிங்கம் வீட்டிலேயே உறங்கியிருக்கிறார். அப்போது மகாலிங்கம் தூங்கிக் கொண்டிருந்த பாலுசாமியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக போலீசாரின் விசாரணையின் போது வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் செயினை எடுத்துக்கொண்டு உடலை சாக்குப்பையில் கட்டி ஈச்சனாரி அருகே மழைநீர் வடிகாலில் வீசிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து மகாலிங்கத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இருவருடனும் தொடர்பில் இருந்த அந்த பெண்ணிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.